Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஆந்திரா மீல் சாப்பிடலாம் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செம்ம கூட்டமான ஒரு இடங்க. லஞ்ச் டைம்ல பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு இடமே கிடைக்காதான், வெயிட் பண்ணிலாம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்சலும் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க பிரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து லைலா காலேஜ், இந்த மாதிரி காலேஜ் பசங்க எல்லாமே தங்கி இருக்கிற ஏரியா அப்படின்றதுனால கம்மியான பட்ஜெட்ல கிடைக்குது. அதே மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்ல இருந்து, மீல்ஸ்ல இருந்து, பிரியாணில இருந்து எல்லாமே இங்க இருக்குமா. அந்த மாதிரியான ஒரு இடத்தை தான் நான் கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். இந்த இடத்தோட பேர் முதல்ல சொல்லிடுறேன். துளசி ரெட்டி ஆந்திரா மெஸ். கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வட அகரம் ரோட், மேத்தா நகர், அமைஞ்சிக்கரையில லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து லிபர்ட்டி பிளாசான்னு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லயே இந்த மெஸ் லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த இடத்துல அப்படி என்னடா டேஸ்ட் குடுக்குறாங்க, நிஜமாவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கா அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம் வாங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும் நேம் போர்ட்ல போட்டிருக்காங்க. மெயினா வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், வெஜ் பிரியாணி, சாம்பார் ரைஸ், டொமேட்டோ ரைஸ். என் ஃப்ரெண்டு வந்து தயிர் சாதம் தான் சாப்பிடுவான். நான் வந்து நல்லா வெட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 பேரும் கேங்கா வந்துடலாம். நான் வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? துளசி. துளசி. உங்க பேர்ல எல்லாம் மெஸ் வச்சிருக்கீங்க. இங்க எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? 23 years. 23. 2000ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே லாக்டவுன் கொஞ்சம் ஆயிடுச்சு. 23 years, 25 years பண்ணோம். ஆகஸ்ட்ல பண்ணோம். 2000. நீங்க வந்து ப்ராப்பரா ஆந்திரா தான் உங்க ஊரு? ப்ராப்பரா ஆந்திரா. இவங்க வந்து காலாஸ்திரி. உங்க வைஃப் வந்து காலாஸ்திரி. எல்லாமே காலாஸ்திரி. இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப பட்ஜெட்டா கொடுத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? ஓகே. அப்படி எல்லாரும் ஃபேமிலி தான் பண்றோம். எல்லாம் வெளியில அப்படிங்கிறது பரவாயில்ல. ஆரம்பத்துல இருந்தே நீங்க மீல்ஸ் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்படியே தான் பண்ணிட்டேன். இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் எப்படி இங்க இருக்கிற ஆட்கள் கேட்டதனால ஆட் பண்ணீங்க? நிறைய பேர் இந்த பட்ஜெட் 100 ரூபாய்க்கு சாப்பிட முடியாதனால ஓகே அவங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி கொஞ்சம். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்களும் அக்காவும் சேர்ந்துதான் சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சீங்க. 90% ஃபுல் நான் தான் ரெடி பண்ணேன். ஒர்க்கர் மேல இல்ல, அதனால இத்தனை வருஷம் ரன் பண்ண முடியாது. இல்ல ரொம்ப கஷ்டம் ஒர்க்கர்ஸ். ஏன்னா ஒரு நாள் இருப்போம், ஒரு நாள் போயிட்டே இருப்பாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஒரே ஹேண்ட்லனால அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் 2000 எப்படி இருக்கோ இப்பவுமே அதே சேம் ஆகும். ஆனா நம்மளோட க்ரௌட் நல்லா இருக்கு. பிளேஸ் சின்னது இல்லைன்னா இன்னும் நல்லா வியாபாரம் பண்ணுறோம். ஒண்ணு பார்க்கிங் இல்ல, ஒண்ணு கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். நீங்க வந்து நான் மீல்ஸ்ல வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்த்தேன். நீங்க துவையில 2-3 ஐட்டம் கொடுக்குறீங்க. அது இல்லாம நார்மல் ரெடிமேட் சட்னி இருக்கும், ஒரு கோங்குரை இருக்கும், மாங்காய் இருக்கும், எல்லாமே நார்மல். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. ஒரு ஐட்டம் ஒரு மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் குடுக்குறீங்க. ஒரு 100 ரூபாய் பட்ஜெட் மீல்ஸ் கொடுத்துட்டு அன்லிமிட்டட். எல்லாமே அன்லிமிட்டட். எதுவுமே லிமிட்டடே கிடையாது. அதுதான் நான் கேக்குறேன். எப்படி இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே விலைவாசி எல்லாம் கம்மியா இருந்தது, இப்ப அதிகம் 16 ரூபாய் மேடம் சாப்பாடு. இப்ப 100 வருது இல்ல, 100 போயிட்டே இருக்கு. பரவாயில்லைங்களா? கூட்டத்துல இருக்கும் ஒரு 16 ரூபாய் மேடம் சாப்பாடு. ஓ, ஆந்திரால எல்லாம் இப்படிதான் 2 துவையல் வச்சுதான் சாப்பிடுவீங்க நீங்க. தேங்க்ஸ் நான் டைம் ஒதுக்கி கொடுத்து. ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாம் வந்துருச்சு. நம்ம டேபிள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். தக்காளி சாதம், சிக்கன் பிரியாணி வந்து இந்த போர்ஷன் கொடுக்குறாங்க. 120 கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து என் கேமராமேனோட ஃபேவரெட் சாம்பார் சாதம். இது வந்து நம்மளோட ஃபேவரெட் தயிர் சாதம். இது வந்து சப்பாத்தி, 2 பீஸ் சப்பாத்தி வந்து 40 கொடுக்குறாங்க. நீங்க சிங்கிளா வாங்கினாலும் 20 rupeesக்கு கொடுக்குறாங்க. கூட வந்து ஒரு கூட்டு மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா காயும் போட்டு, அதுலயே கீரையும் இருக்கு. இந்த கூட்டுல நம்ம வந்ததே இதுக்காக தான். உங்களுக்கு வந்து ரைஸ் வச்சிருக்காங்க. கோங்குரா சட்னி யூஸ்வலா டெய்லியுமே கிடைக்கும். இந்த துவையல் வந்து சொரக்காய் துவையல். ஒரு நாள் ஒரு துவையல் கொடுக்குறாங்க. இதே மாதிரி வாழைக்காய் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. ஆயில் ஃப்ரை, கோஸ்ல ஆயில் ஃப்ரை, ஸ்வீட்டு, அப்பளம் வச்சிடுறாங்க. அது பக்கத்திலேயே வந்து பருப்பு பொடி, உங்களுக்கு நெய் இதெல்லாம் பக்கத்திலேயே வச்சிருவாங்க. நம்ம வேணும்ன்றத போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்கு. நான் சைடிஷ் என்ன வாங்கியிருக்கேன்றத அதை ஒண்ணு நான் சொல்றேன். ப்ரான் ஃப்ரை வாங்கியிருக்கேன். கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 100 rupees. ஆம்லேட் 100 ரூபா இல்ல, அடுத்தது ஆம்லேட் இருக்கு.
ஆம்லெட் வந்து சிங்கிள் ஆம்லெட் 20 rupees கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஃபேமஸே வந்து மிளகாத்தூள்லயே ஆம்லெட் போடுவாங்க. ஆந்திராவோட ஸ்பெஷல் அது. நெத்திலி ஃப்ரைன்றது எல்லா ஆந்திரா மெஸ்லயுமே நான் பார்த்திருக்கேன். இதோட பிரைஸ்மே 100 rupees கொடுக்குறாங்க. ஆனா இது பார்க்கும்போது நிறைய போர்ஷன் இருக்குங்க. ஆந்திரா மெஸ்ல வந்து மோஸ்டா கட்லா ஃபிஷ் தான் வச்சிருப்பாங்க. அந்த கட்லா ஃபிஷ் இது 2 பீஸ் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஃபிஷ் கறி கொடுக்குறாங்க. இதுவுமே 100 rupees தான். அடுத்தது எக் வந்து 20 rupees கொடுக்குறாங்க. நல்லா ஒரு தொக்கா வச்சு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் 120க்கு கொடுத்துருக்காங்க. சிக்கன் 65 எக் பொடி மாசம் வச்சிருக்காங்க. இதுவுமே 20 rupeesக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மெஸ்ல கிடைக்கிற எல்லா மெனுமே நீங்க காமிங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. முதல்ல இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டத்தெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு பைட்டு எல்லாத்தையும் வச்சே பைட் பண்ணி போயிடுவோம். இந்த ரைஸ் குக்கான விதமும் நல்லா இருக்கு. புதினாவெல்லாம் பாருங்க இவ்வளவு பெருசா அப்படியே சாப் பண்ணி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு புதினா ஃபிளேவர் தான் நல்லா தெரியுது. அதே மாதிரி காரமா இருக்கு. மசாலா பிளெண்ட் ரொம்ப அதிகமா தெரியல. நம்ம யூஸ்வல் சென்னை ஸ்டைல் பிரியாணி நிறைய மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கு. யூஸ்வலா ஆந்திரா மெஸ் அப்படின்னும் போது அவங்க மீல்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பிரியாணிலாம் ஆவரேஜா தான் இருக்கும். பட் இந்த பிரியாணி செம்ம. இப்ப என்ன பண்ணோம்னா மீல்ஸ் சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த வெரைட்டி ரைஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு மனசு கஷ்டப்படுவோம்ல, நம்ம போட்டு அந்த கேஷ்யூவோட எடுத்துப்போம். இதுல வேற சாம்பார் சாதத்துல சுண்டல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பாருங்க கருப்பு மூக்கடலை இருக்குல்ல அதெல்லாம் போட்டு. நான் சாம்பார் சாதத்துல காய்கறிங்க நிறைய போட்டு பார்த்திருக்கேன். ஆனா இந்த மூக்கடலை எல்லாம் போட்டோடனே நல்ல ஒரு புரோட்டீனான சாம்பார் சாதம் தான்ப்பா இது. இந்த ஃப்ரை வந்து நல்ல ஒரு ஆயிலியா இருக்கு. அவங்க ஆயில் ஃப்ரைன்னு தான் அதை சொல்றாங்களே. நெய் மனம் சூப்பரா இருக்கு. முள்ளங்கியோட பிளேவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி இருக்குங்க. இதுல கூட பச்சை மிளகா போட்டிருக்காங்க. சாம்பார் சாதத்துல கூட பச்சை மிளகா விடல. சாம்பார் சாதம் நல்லா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு தாராளமா வாங்குறாங்க. நெய்யெல்லாம் ஊத்தி தரமா கொடுத்துருக்காங்க. தக்காளி சாதம் எனக்கு தெரிஞ்சு தக்காளி சாதமும் நல்ல ஒரு குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு லெமன் வச்சாங்க தெரியல. தக்காளிலேயே ஒரு புளிப்பு இருக்கும். ஒரு டெக்கரேஷன் காண்டி வச்சுட்டாங்க. இதுலயும் பச்சை மிளகா போட்டுட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பைட்டு கீரை கூட தான். வந்து சொன்ன மாதிரியேதான் கிரேவி போட்டு தக்காளி சாதம் கலரி இருக்காங்க. எனக்கு வந்து நிறைய அந்த கீரை எடுத்து சாப்பிட்டதுனால அந்த கீரையோட டேஸ்ட் தான் வருது. நல்லா இருக்கு. கீரையில வந்து வெங்காயம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிருக்காங்க. தேங்காய் பருப்பு எல்லாம் போடாம அதுவுமே நல்லா இருக்கு. பொரியல் வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அதுலயுமே கருவேப்பிலை போட்டிருக்காங்க. பச்சை மிளகா எல்லாம் போடல. வெங்காயம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதுல வந்து பெப்பர் யூஸ் பண்ணாம இவங்க மிளகாத்தூள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா யூஸ்வலா பெப்பர் தானே யூஸ் பண்ணுவோம். அதனால இங்க காரத்துக்கு குறைச்சலே இல்லை. நான் சொன்னேன்ல செம்மையா இருக்கு. இந்த தக்காளி சாதமும் இந்த பொடி மாசையும் சேர்த்து சாப்பிடும்போது பொடி மாசுல இருக்க காரம் இது கொஞ்சம் மைல்டா தான் இருக்கு. தக்காளி சாதம் அதாவது மாடரேட்டான காரம் தான் போட்டிருக்காங்க. இது கூட சாப்பிடும் போது அப்படியே கார சாரமா உள்ள இறங்குது. மீல்ஸ் பக்கம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் மீல்ஸ்ல ஸ்வீட் கொடுக்குறாங்க கேசரி. நம்ம கேசரியை ட்ரை பண்ணுவோம். நமக்கு வேற கேசரி ரொம்ப ஃபேவரட் ஆச்சு. மீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லிமிட்டான ஸ்வீட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே பயங்கரமா நெய்லாம் செக்கட்டில் நல்லா இருக்கும் ஸ்வீட்டு. அதே மாதிரி நான் நான்வெஜ் ஆந்திரா மீல்ஸ்ல எல்லாம் வந்து கேசரி கொடுத்து பார்க்கவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நம்ம பியூர் வெஜ் ஆந்திரா மீல்ஸ் போயிருக்கோம். அங்க வந்து கேசரி பாக்குறேன். ஐயோ காத்து வேற ஃபேன் வேற இருக்கா பறக்குது. நிறைய போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பருப்பு பொடி என்ன இல்லை நெய். இது ப்ரான் ஃப்ரை எத்தனை ப்ரான்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பாக்குறோம். ஃப்ரை கிடையாது கிரேவி. ப்ரான்ஸ் எல்லாம் வந்து இந்த பிரைஸ்க்கு தாராளமா வாங்கலாங்க. 5 பீஸ் தான் இருக்கு. பொடி செம்மையா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப காரம் பிடிக்கும். அதனால கரெக்டா இருக்கு. ரொம்பலாம் ஸ்பைசியாலாம் இல்ல. பட் வந்து டேஸ்ட் எக்ஸலண்டா இருக்கு. இது மைல்டா இருக்கிறதுனா அந்த ப்ரான் கூட சாப்பிடும் போது ப்ரான்ல இருக்க ஸ்வீட்னஸ் கொஞ்சம் காரம் எல்லாம் சேர்ந்து பயங்கரமா இருக்கு. பொடிக்கு வந்து கோங்குரா சட்னி வச்சு சாப்பிடுவோம். நான் யூஸ்வலா வந்து ஊறுக்காய் நிறைய ட்ரை பண்ண மாட்டேன். ஆனா இந்த கோங்குரா சட்னி மட்டும் அது ஊறுக்காயும் சொல்லுவாங்க சட்னியும் சொல்லுவாங்க. நல்லா அதுலயே புளிப்பு காரம் அந்த புளிச்ச கீரையோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கும்.
நல்ல ஒரு புளிப்பு. அந்த பொடி கூட சாப்பிடும்போது அப்படியே அந்த புளிப்பு தெரிக்குதுங்க. சான்ஸே இல்ல. ஃபிஷ் கறின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிஷ் கறியில இருக்க கிரேவி மட்டும் ஊட்டிக்கிட்டு எனக்கு வந்து அந்த குழம்புல போட்ட மீன் பிடிக்கா, அதனால ஃப்ரை தான் சாப்பிடலான்னு இருக்கேன். அது என்னன்னு தெரியாது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு குழம்பு மீன் பிடிக்கவே பிடிக்காது. ஃப்ரைனா நல்லா சாப்பிடுவேன், தனியா கூட வச்சு சாப்பிடுவேன். மீன் நல்லா வெளியில செம்ம கிறிஸ்பியா இருக்கு. உள்ளர வந்து நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க மீன். கட்லா ஃபிஷ் வந்து அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டேன். இதுல நல்ல ஒரு காரம் ஸ்பைசினஸ் இருக்கிறதுனால இந்த மீன்ல ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல நல்லா இருக்கு. இதை தனியா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். மாங்காய் எல்லாம் போட்டிருக்காங்க, செம்மையா இருக்கு. அந்த மாங்காவோட புளிப்பு அவ்வளோக்கா வந்து புளி எல்லாம் ஊத்தலன்னு நினைக்கிறேன். அந்த மாங்காவோட புளிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சொரக்காய் துவையெல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே சாப்பிடுவோம். இதுலயுமே ஒரு புளிப்பு டேஸ்ட் வருது. சொரக்காய் ஆக்சுவலி புளிக்குமான்னு தெரியல. பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க, இதுலயுமே வந்து நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிருக்காங்க. இந்த துவையில தனியா போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் போல. சாம்பார் தான். சாம்பாரை வந்து பார்க்கும் போதே எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. நம்ம மெனுல வந்து சாம்பாரை கண்டிப்பா டேஸ்ட் பண்ணுடா அப்படின்னு நினைச்சிருக்கேன். சொன்னேன்ல மாங்காய் மீன் குழம்புல சொன்னேன், பட் சாம்பார்லயும் இருக்கு மாங்காய். 65 வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பிரைஸ்லாம், மறுபடியும் சொல்ல முடியாது. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுன்ற மைண்ட் செட்ல இருக்கும். ரொம்ப சாஃப்டா இல்ல, நம்ம சாப்பிட்டாதான் தெரியும் எப்படி இருக்கு. சாம்பார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே செம்மையா இருக்கு. ரொம்பலாம் காரம் தெரியலங்க. அந்த பச்சை மிளகாய் காரம் எல்லாம் எனக்கு சுத்தமா தெரியல. பட் சாம்பார் டேஸ்ட் வந்து அமேசிங்கா இருக்கு. அந்த முருங்கைக்காய் முள்ளங்கியோட பிளேவர் எல்லாம் இறங்கி மெயினா அந்த மாங்காய் தான் நின்று பேசுறாங்க. 65 நல்லா இருக்கு, நல்லா குக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த சாம்பார் கூட சாப்பிடும் போது வேற சூப்பரா இருக்கு. ரசம் தான் அடுத்தது. ரசம் கொட்டாம ஊத்த முடியாது. ரசத்துக்கு வந்து நான் வெயிட் பண்ணது இந்த நெத்திலிக்கு தான். நெத்திலி வந்து கருவாடு பிடிக்காது, பட் ஃப்ரெஷ் நெத்திலி நல்லா இருக்கும். இதுல என்னன்னா முள்ளெல்லாம் எடுக்க தேவையில்லை, சின்ன சின்னதா இருக்கும். இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. வெளியில அந்த நல்லா ஒரு கிறிஸ்பியா போட்டிருக்காங்க. லைட்டா கொஞ்சம் காரம் கம்மியா தான் இருக்கு. இதுல நல்லா ஸ்பைசியா இருந்தா இன்னும் சூப்பரா இருந்துச்சு. பட் ரசம் டேஸ்ட் நல்லா இருக்கு. பெப்பர் ரசம். ரசத்துக்கு வந்து ஆம்லேட் நல்ல காம்பினேஷன். சிங்கிள் ஆம்லேட் தான் நான் கேட்டிருந்தேன், அதனால இந்த ஒரு சைஸ்க்காக வந்திருக்கு. இந்த ஃபுட்டை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ஆனால் குவாலிட்டியில வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டா இருக்கு, அது வந்து முக்கியமான விஷயம். மீன்லேருந்து எல்லா விஷயங்களுமே நான் வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் சாப்பிட்டேன். அதே மாதிரி நல்லா ஓவரா வந்து காரம் சாரமா இருக்கணும், எனக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு. இந்த சர்க்கிள் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் காரம் விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன், அதனால கரெக்டா இருக்கும். ஆந்திரா அப்படின்னு சொல்லி காரம் அப்படின்ற மாதிரி வராமலாம் இருந்துடாதீங்க இந்த பக்கம். நம்ம சென்னை பீப்புள்ஸ் எந்த மாதிரி காரம் சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி தான் இந்த மெஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளா இருந்தது, அது வந்து சொல்லணும் அந்த விஷயத்த. அதே மாதிரி நமக்கும் கொஞ்சம் சஜஷன்லாம் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் கூகுள்ல பார்த்து தான் வந்தேன். இப்போ எனக்கு கூகுள் தான் நண்பனா இருக்கான். நிறைய வந்து 4.1 ரேட்டிங், 4க்கு மேல இருந்தா நான் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு வரேன். இவர் வந்து ஒரு 1 month ஆச்சு நான் பர்மிஷன் கேட்டு, இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சது. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். பாய்.